ஹலோ ஆல், இன்னைக்கு வீடியோல ஃபுட் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயும் ஃபுட் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல பார்ட் 2 ஃபுட் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மித் பாத்தீங்கன்னா, பாடியை அடிக்கடி டீடாக்சிஃபை பண்ணணும். நம்ம கடையில வைக்கிற டீடாக்சிஃபை டயட், டீடாக்ஸ் ட்ரிங்க் இதெல்லாம் வாங்கி டீடாக்ஸ் பண்ணாதான் நம்ம பாடி நல்லா ஒர்க் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மித். நம்மளுடைய பாடியே ஒரு ஹைலி எஃபிஷியன்டான ஒரு டீடாக்ஸ் மிஷின். நம்ம பாடியில இருக்கிற லிவர், கிட்னி, கோலன் இதெல்லாம் எல்லா டாக்ஸின்ஸையும் நல்லா ஃபில்டர் பண்ணி வெளியில அனுப்பிடுது. ஸோ as long as our kidney and liver are functioning properly, நம்ம எந்த விதமான டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு பேலன்ஸ்டான டயட் சாப்பிட்டு நல்ல தூங்கி நிறைய தண்ணி குடிச்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு எந்த டீடாக்சிஃபிகேஷனும் தேவையில்லை. நம்ம பாடியே நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணிடும். பிரவுன் சுகர், ஜாகரி இதெல்லாம் ஒயிட் சுகரை விட ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய படிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. பிரவுன் சுகர், ஜாகரி, ஒயிட் சுகர் எல்லாமே ஒரே சோர்ஸ்லேயும் தான் வருது. சுகர் கேன்லேயும் தான் எல்லாமே வருது. ஒயிட் சுகரை அதிகமா ப்ராசஸ் பண்ணிடுறோம். ஸோ அது ஒயிட் கலரா எந்த இம்பியூரிட்டியும் இல்லாம இருக்கு. இந்த ஜாகரி, பிரவுன் சுகர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ப்ராசஸ் பண்றது இல்ல. சோ அதோட இந்த மொலாசஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. மொலாசஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு விதமான அழுக்கு தான். இந்த மொலாசஸ்ல கால்சியம், மெக்னீசியம், அயன் அதெல்லாமும் இருக்கு. சோ ஒயிட் சுகர் ஹைலி ப்ராசஸ் பண்றதுனால அதுல எந்த மினரல்ஸும் இல்ல. ஜாகரி, பிரவுன் சுகர்ல மொலாசஸ் இருக்கு. இந்த மொலாசஸ்ல அயன், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கு. ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வெல்லம் எடுத்துக்கலாம், பிரவுன் சுகர் எடுத்துக்கலாம், ஆனா சுகர் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காமன் மித் இருக்கு. அது ரொம்பவே தப்பு. ரெண்டு சுகருமே ஒரே மாதிரிதான் ஃபங்க்ஷன் பண்ணுது. மூணாவது மித் பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிச்சா நமக்கு செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆயிடும், அதனால நமக்கு டயரி ஆயிடும், சாப்பாடு செரிக்காது அப்படின்னு. இது ஒரு மித். இன்ஃபேக்ட் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, நம்ம சாப்பாடு நம்ம பல்லால நல்லா மென்னு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் நல்லா அதை ரோல் பண்ணி கைம் அப்படின்னு நம்மளுடைய வாயிலிருந்து ஈசோபேகஸ்க்கு போய் வயிற்றுக்கு போய் அப்புறம் இன்டெஸ்டைன்ஸ் போய் செரிமானம். இந்த வழி முழுக்க நம்மளுடைய சாப்பாடு ஒரு உருண்டை, அதாவது கைமா, ஒரு நல்ல செமிசாலிட் கைமை நம்ம வயிற்றுல உடம்புல டிராவல் பண்ணுது. அப்ப நம்ம தண்ணி குடிச்சோம்னா இந்த கைம் கொஞ்சம் ஈஸியா, கொஞ்சம் லிக்விட் ஆகி ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். என்சைம்ஸ் எல்லாமே இந்த கைம் அவைலபிளா இருக்கும். ஸோ ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், சீக்கிரமாவும் டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, வெயிட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்க அப்பப்ப சாப்பிடும்போது நிறுத்தி ஒரு சிப் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப சாப்பிடும்போது அவங்களுக்கு பசிய கண்ட்ரோல் பண்ணுது, ஓவோ ஈட் பண்ணாம அவங்கள ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனா இது நம்ம முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். என்னன்னா, சப்போஸ் இந்த கைம் டைல்யூட் பண்ணா சீக்கிரம் செரிமானம் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தீமை பயக்கும். எப்படின்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உணவு நம்மளுடைய குடல்ல மெதுவா செரிமானம் ஆகணும். அப்பதான் சுகர் ஸ்பைக் ஏற்படாது. ஆனா நம்ம தண்ணி குடிக்கும் போது நம்ம கைம் டைல்யூட் ஆகி அவங்களுக்கு சீக்கிரமா தெரிச்சிடும். அதனால சுகர் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். நார்மலா இருக்கிறவங்க தாராளமா தண்ணிய அப்பப்ப சிப் பண்ணலாம். அதுக்காக கார்பனேட்டட் ட்ரிங்க், ஜூஸ், ஆல்கோஹால் இதெல்லாம் குடிக்கிறத அவங்க அவாய்ட் பண்ணணும். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா வெயிட் லாஸ் பண்ணலாம். இது மேலால பார்க்கும்போது ஓரளவு கரெக்டா தான் தெரியுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா கொஞ்சம் கலோரி கம்மியா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப தப்பு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதவங்க எல்லாம் மத்தியான சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அதிகமா சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கண்டினியூஸா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆயிடும். அதாவது நம்ம பாடி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம காலைல சாப்பிடல அதுக்காக அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கலோரி கன்சம்ஷனை குறைச்சிரும். அதனால நம்ம பாடிக்கு கன்சிஸ்டன்டா நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்.
சப்ளை பண்ணிட்டு இருக்கணும். அப்பப்ப கிராஷ் பண்ணா அது வந்து நம்ம பாடி மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா பாடியில இம்யூனிட்டி நிறைய வரும் அப்படின்னு ஒரு மித் வந்து காமனா ரிவைல் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப தப்பான ஃபேக்ட். எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸே வந்து எக்ஸ்ட்ரா, அதுலயும் இன்னும் அதிகமான சப்ளிமெண்ட் எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி கிடைக்கும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். நம்ம வேக்சின்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா, பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வேக்சின்ஸ் போட்டுக்கிறோம். அது வேணா வந்து சில டிசீஸ் வரதை ப்ரிவென்ட் பண்ணும். அப்படியே வியாதிகள் வந்தாலும் அதோட சிவியாரிட்டியை குறைக்கும். ஆனா இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து மூலம் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப தவறானது. மாலரிஸ்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் விட்டமின் மினரல் தேவை. சப்போஸ் இப்ப வந்து அனீமியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட் தேவை. மற்றபடி நார்மலா இருக்கிறவங்க நல்ல பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றவங்களுக்கு சப்ளிமெண்ட் தேவையே கிடையாது. அதனால நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடும் போதே நமக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஹெல்த்தியா இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. சப்போஸ் டாக்டர்கிட்ட போய் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு அயன் எவ்வளவு இருக்கு, கால்சியம் எவ்வளவு இருக்கு, விட்டமின் டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கம்மியா இருந்துச்சுன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற விட்டமின்ஸ் மினரல்ஸை நம்ம எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. இன்னைக்கு வீடியோல நம்ம 5 மித்தை வந்து டீபங்க் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது ஃபுட் மித் தெரிஞ்சது இல்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த மித்ஸ் எல்லாம் டீபங்க் பண்றேன். நமக்கு ஃபுட் பத்தி இல்ல வெயிட் லாஸ்க்கு இல்ல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு யாராவது நமக்கு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து சொல்ற பர்சன் யாரு, அத்தன்டிக் மெசேஜ் தானா அது அப்படிங்கறத நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப எல்லாம் சில பேர் வந்து ChatGPT, ஜெமினி இதுகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது.